ஒரு காட்டுல நிறைய மிருகங்களும் பறவைகளும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அவங்க கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் காட்டை விட்டுட்டு வெளியே போய் கிராமத்து பகுதியில் நடமாட மாட்டாங்க. அதுவும் மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னோர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்கள் வாழ்கிற பக்கம் போகக்கூடாது. அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவங்க மிச்சம் வச்சுட்டு போன உணவுப் பொருட்களை கூட எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே சில கட்டளைகளை விட்டுட்டு போயிருந்தாங்க. அதனால் எந்த மிருகங்களும் பறவைகளும் மனிதர்கள் குடியிருக்கிற கிராமத்து பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச ஒரு குரங்கு ஒரு ஆப்பிரிக்கா பறவை கீழே கிடக்கிறத பார்த்துச்சு. உடனே வேகமாக ஓடி போய், குட்டி பறவையே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு. அப்பதான் அந்த பறவை சொல்லுச்சு, நான் ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்து வர்றேன். தொலைதூரம் பயணம் செய்கிறது எங்களுடைய சுபாவம். அப்படி வர்றப்ப இந்த கிராமத்தில் இருக்கிற மனுஷங்க எங்களோட ரெக்கையை கல்லால் அடித்து உடைச்சிட்டாங்க. என்னால் பறக்க முடியாமல் இந்த காட்டில் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட குரங்கு அந்த பறவையை தூக்கிட்டு போய் ஆமை வைத்தியர்கிட்ட கொடுத்து வைத்தியம் பார்க்க சொல்லுச்சு. அவரும் குட்டி குட்டி சுள்ளிகளை பறவையோட இறகுல கட்டி மருந்து ஊற்றி வைத்தியம் பார்த்தாரு. கொஞ்ச நாள்லயே அந்த பறவை நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அந்த ஆப்பிரிக்கா பறவை சொல்லுச்சு, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் திரும்பி எங்கள் நாட்டுக்கு பறந்து போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் இந்த மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குரங்கு காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு யோசனை கேட்டுச்சு. மனிதர்கள் இருக்கிற பகுதியை தவிர்த்துட்டு எந்த பகுதியில் பறந்து போனால் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு குரங்கு. அப்போ அங்கே இருந்த நிறைய மிருகங்கள் எல்லா பகுதியிலையும் மனிதர்கள் பரவி இருக்கிறாங்க. சிலர் நகரத்தில் இருக்கிறாங்க, சிலர் கிராமங்களில் வசிக்கிறாங்க. எப்படி போனாலும் இந்த பறவை மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்கு போயே ஆகும். அதனால் இதுக்கு ஆபத்து தான் அதிகம்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆப்பிரிக்கா பறவையை பயமுறுத்துனாங்க. அப்பதான் ஒரு புத்திசாலி நரி அங்கே வந்துச்சு. மனிதர்கள் வாழ்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நம்ம காட்டில் இருக்கிறவங்க யாரும் மனிதர்களோட பழகிறது கிடையாது. அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்றதும் கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்கிறதும் கிடையாது. ஆனால் இதை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு உயிரினங்கள் இருக்குது. அது காக்காவும் நாயும் தான். மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த பகுதியில எல்லாம் வானத்தில் காக்கா பறக்கும். தரை பகுதிகளையும் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்கள்லையும் நாய்கள் இருக்கும். இதை கவனிச்சாலே போதும், அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். அந்த பகுதியை தவிர்த்துட்டு பறந்தாலே நீ உன்னுடைய நாட்டுக்கு சுலபமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட எல்லா மிருகங்களும் கைத்தட்டி நரியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. சிறகு உடைஞ்சு போன ஆப்பிரிக்கா பறவையும் புத்திசாலி நரி சொன்னபடி காக்கைகளையும் நாய்களையும் பார்த்துக்கிட்டே மெதுவாக பறந்து தன்னோட நாட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. மனிதர்களோட நடவடிக்கை எப்படி மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கதை.